ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், இதுக்கு இது பாருங்கள் என்ன நல்லா தளிர் வந்திருக்கு பாருங்கள். இதுக்கெல்லாம் நம்ம போடுற உரம்தான். அப்பப்போ இந்த மண்ணை கிளறி விடணும். இப்படி கிளறி விட்டுட்டு, இப்போது இந்த வெயில் காலத்தில் லிக்யூடு உரம் கொடுக்கக்கூடாது. லிக்யூடாக கொடுத்தோம்னா ஆல்ரெடி இது பாருங்கள் ஈரமாக இருக்குது, வேறு அழுகல் ஆகிடும். அதனால் இதை கொஞ்சம் இந்த மண்ணெல்லாம் எடுத்து கீழே போட்டுடணும். கீழே தள்ளிட்டு வேருக்கு அடிப்படாமல் எடுக்கணும். எடுத்து இப்படி தள்ளிட்டு இப்போ இந்த உரத்தை வைக்கணும். இவ்வளோ மண் எடுத்துட்டோம்னா இவ்வளோ பள்ளமாக இருக்கா, இந்த மண்ணோட உரமும் வச்சோம்னா ஃபுல்லாகிடும், தண்ணி ஊற்றுறதுக்கு இடம் இருக்காது. இது பாருங்கள் மாட்டுச்சாணம். இது நம்ம போடணும். இதில் நல்லா கட்டியாக இல்லாமல் கலகி கிட்டி க்ளீன் பண்ணிட்டு இது பாருங்க இப்படி போட்டுடணும். ஒரு 4 கை போட்டு விட்டுட்டோம்னா நல்லா வரும். இப்போ இந்த மண் லைட்டாக மேலே தூவி விட்டுடணும். தூவிட்டு தண்ணி போட்டுடணும். எல்லா செடிங்களுக்கும் இது மாதிரி தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த புதினா இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துட்டேன். எடுத்துட்டு வேறு ஒரு பாட்டில் இந்த புதினா அது பாருங்க வேர் எப்படி போயிருப்பாங்க புதினா வேர். இந்த உரத்தெல்லாம் இதுவே உறிஞ்சிடுது. அதனால புதினா எடுத்துட்டு இந்த செடி மட்டுமே நல்லான்ட்டு பாருங்க. பார்த்தீங்களா வேர் எவ்வளோ வேர் பாருங்க, புதினா வேர். இதுக்கு கொடுக்குற உரத்தெல்லாம் இதுவே சாப்பிட்டுது. செடி எப்படி வரும், அதனால தான் இந்த செடி சரியாக வரல. அதனால் இதை தோண்டி எடுத்து போடலாம். 1 2 வந்துச்சுன்னா அப்படியே வந்துட்டு போட்டோம். இப்போது இதில் இருக்கிற மண்ணும் கொஞ்சம் எடுத்துடணும். எடுத்துட்டு மிளகா செடி இருக்குது, அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதினாவும் யூஸ்ஃபுல் தான், ஆனால் ரொம்ப தனியாக வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் இனிமேல். அப்போது இதுக்கும் இந்த மாதிரி போடணும். அதுக்கு இன்னொரு பக்கம் வேறு செடி வச்சுட்டுக்கிறேன், அதனால இன்னொரு பக்கம் போடல. ஒரு பக்கமாக கூட போட்டு விடலாம். இந்த பக்கம் போட்டோமா, இதுக்கு எல்லா பக்கமும் போட்டு விடலாம். இப்படி தூவி விடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட். இப்படி போட்டுட்டு இப்போ நம்ம மண் கிளறி விட்டு இந்த மண்ணையே கொஞ்சம் போட்டு விட்டுடணும். போட்டு விட்டு தண்ணி ஊற்றிட்டோம்னா இது பாருங்க முருங்கை இலை இது எல்லாம் போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஊற வச்சு இந்த தழை சத்து நல்லா சத்து வரும். இதை எடுத்து நம்ம செடிங்களுக்கு ஒரு ஜக்கு தண்ணி ஊற்றினோமா 2 ஜக்கு கலந்து நம்ம அந்த செடிங்களுக்கெல்லாம் ஊற்றலாம். இது இன்றைக்கி தான் ஊற வச்சுருக்கேன். 2 நாள் கழித்து இந்த தழை எடுத்து ஊற்றலாம். அதில் தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் லைட்டாக ஊற்றி விடணும். ஏன்னா எருவு போட்டோம்ல, மாட்டுத்தொழு உரம் போட்டோம், அதனால் தண்ணி ஊற்றி விடணும். அதே மாதிரி இந்த செடிக்கும் ஊற்றி விடணும். இப்படி தான் போட்டு வளர்க்குறேன் நான்.
பாருங்கள் 7 days ரோஸ் பார்த்திங்களா? என்ன சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். எத்தனை பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். இது பாருங்கள் 7 days ரோஸ். எதையும் வாங்கிக்க, 7 days ரோஸ் மட்டும் வாங்கி வைங்க. நீங்கள் அதை வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு நல்ல பூ பூத்துன்னு இருக்கும். பாருங்க எல்லாம் அந்த பக்கம் சாஞ்சிக்குது, அதனால் நான் இப்படி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ரியலான பூ இது பாருங்கள். நான் வச்சுக்கிறது பாருங்கள், சும்மா அந்த பிளாஸ்டிக் பேக்கில் மட்டும்தான் இதை வச்சுருக்கேன். எந்த லெவலுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள், இதிலே ஒன்று வச்சா அது எத்தனை மொட்டு வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் போடுற உரம்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் வந்துட்டுருப்பேன். எல்லாமே இந்த மாதிரி உரங்க தான் நான் போடுறேன் பாருங்க. கடுகு பொடி பண்ணி போடுவேன், வெந்தயம் பொடி பண்ணி போடுவேன். இதுதான் நான் போடுற உரங்கள்னு பார்த்தோன்னா இதுதான் போடுவேனே, வேறு எந்த உரமும் போடுறதில்ல. பாருங்க எவ்வளோ பூ பூத்து குலுங்குது பாருங்க. நீங்கள் எதுக்கு ஒரு நம்ம தேவைக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே போய் தேடின்னு இருக்க தேவையில்ல. நம்ம தேவையே நம்ம வீட்டிலே நம்மளோட உழைப்பு ஒரு நாளைக்கு பலன் தரும். நான் சொன்னேன் இல்லையா, 7 days ரோஸ் வந்து உங்களுக்கு நல்லா பூக்குதுங்க. இது 2 நாளாக பூத்துட்ருக்கு. எனக்கு டைம் இல்லாமல் வீடியோ எடுக்கல. இப்போ தான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. இதை விட ஒரு அழகாக பாருங்கள். எங்கெங்கே வெளிநாட்டில் தான் பூக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஊட்டியில் அந்த மாதிரி தான் பூக்கும். இந்த மாதிரி நானே பூக்க வச்சுருக்கேன் பாருங்கள். உரம் போட்டு இப்படி கஷ்டப்பட்டு என்னோடய உழைப்பு இது. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் சூப்பர் சொல்லணும், இதுக்கு லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். என்னோடய உழைப்புக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்களும் அது உங்களோட நன்மையும் இதில் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து நம்ம வீட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. இது மாதிரி எல்லாம் ஒரு செடியை வைக்கணும். இது வளர்கிறத பார்த்து நல்லா ரசிக்கணும், அழகை ரசிக்கணும். இது மாதிரியெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் இதில் எல்லாமே போயிடும். நம்ம கஷ்டமெல்லாம் போயிடும். இந்த அழகுக்கு நான் வேறு எதுவுமே தேவையில்லை. பாருங்கள் எல்லாமே இது இப்போ தான் வருது அரும்பு. இதுக்கெல்லாம் நான் என்ன போடுறேன்னா இதை தான் போடுறேன். இந்த மாட்டு தொழு உரம் ப்ளஸ் அரிசி கழுவின தண்ணி. இதை பாருங்க, சும்மா ஒரு தளிர் வந்தாலும் ஒரு மொட்டு வந்துச்சினாலே மொட்டு. ஏன்னா அவ்வளோ உரம் கொடுத்துட்டு என்ன உரம் போட்டால் நல்லா இருக்குன்ற மாதிரி கொடுத்துட்டே இருக்கேன். இது பாருங்க, இது ஒரு செடி. அதான் சொன்ன